ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த பேர்ஸ் கிவன் அபவ் இஸ் கரெக்ட். ஸோ எந்த பேர் வந்து கரெக்டான பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உட்ஸ் டிஸ்பேட்ச், உட் அறிக்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1854 தான். இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஹண்டர் கமிஷன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1882, இதுவும் கரெக்டு. யூனிவர்சிட்டி ஆக்ட் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1904. சரிங்களா, இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வர்தர் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1937. அப்போது 3 and 4 ராங்கான ஆப்ஷன், 1, 2 கரெக்டு. அப்போ 1 and 2 ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இன் விச் இயர் த விடோ ரீமேரேஜ் வாஸ் லீகலி பெர்மிட்டட். விதவை மறுமணம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டதுன்னா 1856. நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி வாஸ் செட்டப் பை. இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி எனும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஸோ இதுதான் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மேட்ச்ட்டு நம்ம பேர் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலிபங்கன், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுர்கோட்டடா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லோத்தல் கல்ஃப் ஆஃப் கேம்பே, கேம்பே வளைகுடாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழடி மதுரை. ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூரோப்பியன் வார் வாஸ் அசோசியேட்டட் வித் தேர்ட் கர்நாடிக் வார். கீழ்காண்பவைகளில் எந்த ஐரோப்பிய போர் 3ஆம் கர்நாடக போருடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. 7 ஆண்டு போர், த 7 years வார். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர். இது தப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையை வழிபட்டனர். சிந்து சமவெளி நாகரீகம் ஒரு கிராம நாகரீகம். இது தவறு. அது ஒரு நகர நாகரீகம். சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. இது சரி. அவங்களுக்கு அயன் வந்து தெரியாது. ஓகேங்களா. பெருங்குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது. இது தவறு. அது எங்கே பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதோரோவில் இருந்தது. அப்போ இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். த வில்லேஜஸ் ரக்ஷாஸ் அண்ட் தாக்டி ரிலேட்டட் டு விச் பேட்டில்னா தலிகோட்டா பேட்டில். த 22nd தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசமோட 22வது தீர்த்தங்கரா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1ஆம் தீர்த்தங்கா. ரிஷபர் வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தங்கா. பார்சவா வந்து 23வது தீர்த்தங்கா, 23rd தீர்த்தங்கா. நேமிநாதா 22nd தீர்த்தங்கா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஷபர், பார்சவா, இது எல்லாமே நம்ம ஓல்டு ஸ்கூல் புக் சோஷியல் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டி. ஹி வாஸ் ஹானர்ட் வித் சச் டைட்டில்ஸ் as Rao Sahib, Rao Bahadur, Diwan Bahadur for his selfless social service he did for the marginalized in the caste order. ஸோ அந்த டைட்டில் யார்? ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற டைட்டில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு தான் அந்த டைட்டிலாக இருக்குது. சரிங்களா. அவரோட ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவித சரித்த சுருக்கம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இ ஃபவுண்டர் த ஆதி திராவிட மகாஜன சபா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான் அப்படியே லைனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவர். இந்த முறையை எவ்வாறு அழைக்கலாம்னா ரயாத்வரி முறை. Who was called the king of the two worlds? 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தூண்டாஜி வாக். நெக்ஸ்ட் கொஸ்டின் who served as British ambassador to the Mughal court? முகால அரசியவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யாருன்னா தாமஸ் ரோ. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பூனா சர்வாஜிக் சபை பற்றி கருத்தில் கொள்க.
மேலே குறிப்பிட்ட வாக்கியத்தில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. பூனா சர்வாஜிக் சபையை பற்றி சொல்லியிருக்காங்க. மகாதேவ் கோவிந்திரனே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். இது கரெக்டு. இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதுவும் சரி. 1878ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. இதுவும் சரி. ஸோ பத்திரிகை சட்டம் எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. இவ்வியக்கம் அம்ரித பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது. இது தவறானது. அப்போ ஆப்ஷன் சி 1 2 3 கரெக்ட். ஸோ சேம் கொஷின் இங்கிலீஷில் இருக்குது, தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? Which of the following factors responsible for the South Indian Revolution? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரீஃபார்ம்ஸ் இந்த பாளையங்களில் கம்பெனியில் சீர்திருத்தங்கள். இது சரியானது தான். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஹெவி டாக்ஸேஷன் ஆஃப் த கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு. இதுவும் ஒரு காரணம்தான். நெக்ஸ்ட்டு ஃபெமைன் இன் 1798 1798 ஏற்பட்ட பஞ்சம். இதுவும் ஒரு காரணம்தான். ஃப்ரீக்வெண்ட் வார்ஸ் ஆஃப் த கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். ஸோ எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணணும். ஒரு சைட் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த பத்திரிக்கை யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு இன்னொரு சைட் கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்வராஜ்யா யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா டி பிரகாசம் அவர்களால். அப்போ இது 2 இங்கே. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் பத்திரிக்கை யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர். ஆப்ஷன் 1. திராவிடன் பத்திரிக்கை யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம். இங்கே 4. நவசக்தி யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா. இங்கே 3. அப்போ 2 1 4 3. ஸோ சி இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, ஹூ பிரசிடட் ஓவர் தி ஃபஸ்ட் மெட்ராஸ் ஸ்டேட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ்? முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சிட்டுவேட்டட் இன் ராஜஸ்தான்? ஸோ ராஜஸ்தானில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. தில்வாரா டெம்பிள் ராஜஸ்தானில் தான் இருக்குது. மெரங்கர் கோட்டை, இதுவும் ஃபோர்ட் என்னது, இதுவும் ராஜஸ்தானில் தான் இருக்குது. பாரா இமம்பரா இது எங்கே உத்தரப்பிரதேஷில் இருக்குது. புராண கிலா டெல்லியில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஏ அண்ட் பி மட்டும்தான் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ராஜஸ்தான் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் டெல்லி. அப்போ சிஎன்டி தான் ஆன்சர். More than 500 seals have been discovered in Indus Valley civilization, which are all? சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவைகள் டேஷால் தயாரிக்கப்பட்டுள்ளதுன்னா அவைகள் எல்லாமே மண்ணால் செய்யப்பட்டது, டெரகோட்டாஸ். ஓகேங்களா? Who was the Director General of Archaeological Survey of India at the time of Indus Valley excavation? சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். Which land distribution system adopted by sultans of Delhi? டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா இக்தாரி முறை. ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா இது. அலாம்கீர் நாமா வாஸ் ரிட்டன் பை ஹூம்? ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம். How the coronation of crown prince was described under the விஜயநகரா ரூல்? விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசனின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா யுவராஜ பட்டாபிஷேகம். Who first brought Christian faith into South India? முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யாருன்னா சென்ட் தாமஸ், புனித தாமஸ். Which book explains the 4 noble truths of Buddhism? எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறனா பிடகோபதேச. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் த பேராகிராஃப்? ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃப் எந்த பிளேஸை பற்றி அந்த பேராகிராஃப் சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது.
ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். ஸோ இது எந்த பிளேஸை பற்றி இந்த பேராகிராஃப் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழடி. Next, during 1820s in Tamil Nadu, the subordinated caste were generally prohibited from. 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா தடை செய்யப்பட்டது, ஷூஸ் அண்ட் தென் கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், இது மூணுமே என்னது தடை செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வாஸ் ஃபவுண்ட் பை ராமலிங்க அடிகள். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுகள் ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர், இது சரி. சிந்துவெளி மக்கள் முக்கிய கடவுள் கிருஷ்ணர், இது தவறு. அவங்க இயற்கையை தான் வழிபட்டனர், பசுபதின்னு இன்னொரு கடவுள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர், இது சரி. சிந்துவெளி மக்கள் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள், இது சரிதான். அப்போ 2 மட்டும்தான் தவறானது, பி. சேம் கொஸ்டின் தான் இங்கே இங்கிலீஷில் இருக்குது, தேவையாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க. பிட் இந்திய சட்டம் 1784. ஸோ இதுக்கு எது மேட்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் மேட்ச் ஆகும். 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல், இங்கே 3. நெக்ஸ்ட்டு சாசன சட்டம் 1813. ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 4. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியில் வர்த்தக முற்றுரிமையை குறைத்தல், சாசன சட்டம் 1833. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2 வரும். முதல் முறையாக கவர்னர் ஜெனரலில் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதுக்கு ஆப்ஷன் 1 வரும். கவர்னர் ஜெனரலில் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்க செய்தல். ஸோ ஆப்ஷன் பி இது. சேம் கொஷின் இங்கிலீஷில் இருக்குது, தேவையாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இன் அ மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் இஸ் ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பீடி அண்ட் சிகரெட் ஒர்க்கர் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சட்டம் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1966. கான்ட்ராக்ட் லேபரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 1970. ஸோ இங்கே 4, 3. ஈக்குவல் ரெனிமரேஷன் ஈக்குவல் வேலைக்கு ஈக்குவல் ஊதியம் வளர்க்குறதுக்கான சட்டம் எப்பொழுது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1976 2. மைக்ரண்ட் ஒர்க்மேன் எம்ப்ளாய்மெண்ட் ரெகுலேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1971. இப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி கரெக்ட். முஸ்லிம் சமூகம் அரசியல், நிர்வாகம் மற்றும் மதம் ஆகியவற்றில் உலமாக்கள் ஏன் பெரும் செல்வாக்கு செலுத்தினார்கள்? அவர்கள் டெல்லி சுல்தானின் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர், அது கிடையாது. அவர்களின் புனித வாழ்க்கை மற்றும் உயர்ந்த சிந்தனை காரணமாக, இதுவும் கிடையாது. அவர்கள் முஸ்லீம் இறையில் மற்றும் ஃபிக் அடிப்படையில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர், இது சரியானது. அவர்கள் வர்த்தக மற்றும் தொழில்துறையை கட்டுப்படுத்தினர், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கீழ் குறிப்பிடப்படுவற்றில் குப்தர்கள் கால சமுதாயம் குறித்து சரியானவை எவை? குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனர், இது சரியானது தான். சீனாவுடனும் ரோமனுடனும் வியாபாரம் செழித்தது, இதுவும் சரிதான். பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது, அப்படி கிடையாது, தடை இல்லை, இது தப்பான ஆன்சர், தவறான ஆப்ஷன். உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது, அப்போ 1, 2, 4 தான் சரி. சேம் கொஷின் இங்கிலீஷில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தா, கீழ் குறிப்பிடப்படுவற்றில் பௌத்த மதம் குறித்து சரியான கூற்றை தேர்வு செய்க. பௌத்த வேதங்களின் ஆதிக்கத்தை மறுக்கிறது, இது கரெக்டானது. பௌத்த போதனைகள் மறுபிறப்பு, மோட்சம், கர்மா ஆகிய பிராமண கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது, இதுவும் சரி. பௌத்தம் நடைமுறை மற்றும் நெறிமுறையற்றது, இது தவறான கூற்று. பௌத்தம் கடவுளை படைப்பவராக ஏற்றுக்கொண்டது, இதுவும் தப்பு. அப்போ 1 and 2 மட்டும்தான் கரெக்ட், ஆப்ஷன் பி. சேம் கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்குது.
Who was the first person to place the demand for a separate Muslim state in British India? பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது இக்பால். நெக்ஸ்ட், இன் AD 1894 the காசி நகரா பிரச்சாரணி சபா வாஸ் ஃபவுண்டட் இன். காசி நகரி பிரச்சாரணி சபா எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் 1894. தாமின் ஹீகோக் என்னும் நில ஆங்கிலேயர்களால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சாந்தல் பழங்குடியினருக்கு. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் தி டாக்டரல் தீசிஸ் ஆஃப் டாக்டர் BR அம்பேத்கர் இன் 1923? 1923ஆம் ஆண்டில் மேற்கொண்ட டாக்டர் BR அம்பேத்கரின் முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபாயின் பிரச்சனை. Who was arrested by the British government for the bomb explosion on 1933 at ஸ்ரீவில்லிபுத்தூர் police station? 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்கான ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி அவர்கள். நெக்ஸ்ட்டு, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரியானது. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினர். இதுவும் சரி. கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை குறிப்பிடுகிறது. இதுவும் சரி. அப்போ 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் சி. சேம் கொஷின் இங்கிலீஷில் இருக்குது, தேவையாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் அமாங் த ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் த ஏன்ஷியன்ட் வேர்டு மதுரா? மதுராங்கிற வார்த்தை வந்து எந்த கல்வெட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சித்தர்மலை கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சித்தர்மலை இதில் இருக்குது மதுராங்கிற வார்த்தை. நெக்ஸ்ட்டு அழகர்மலை இன்ஸ்கிரிப்ஷன் இதுலேயுமே இருக்குது. இதில் கிடையாது. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மாமண்டூர், நெக்ஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாத்திபுரலூர், இது ரெண்டுலேயும் கிடையாது. A and B. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மேட்ச் கரெக்ட்லி த எக்ஸ்கவேட்டட் இன்ஃபர்மேஷன் வித் இட்ஸ் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ். ஸோ எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எது மேட்ச் பண்ணணும். தஞ்சாவூர் எக்ஸ்கவேஷன் வந்து ரோமன் பாட்ரி கிடச்சிருக்கு. இது கரெக்டானது. 1. கீழையூர் எக்ஸ்கவேஷன் சென்டர் ஆஃப் புத்திசம், இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு திருக்காம்புலியூர் எக்ஸ்கவேஷன் கல்ச்சர் ஆஃப் காவேரி, அதுதான் அங்கே கிடச்சிருக்கு. இங்கே 4. உறையூர் எக்ஸ்கவேஷன் கமர்ஷியல் கான்டாக்ட் பிட்வீன் ரோம் அண்ட் தமிழகம். 3. 1, 2, 4, 3 ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. தாருகன்னா அரக்கன். நெக்ஸ்ட்டு ஆழினா தேர் சக்கரம். நெக்ஸ்ட்டு நற்றீரம்னா அறநெறி. இமயவர்ணா தேவர். 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் த ராயல் எம்ப்ளம் ஆஃப் த ராஷ்டிரகூடாஸ்? ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க கழுகு, கோல்டன் ஈகிள். Which Tamil poet injected the spirit of nationalism and national integration? எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வுகளை தூண்டியவர் யாருன்னா பாரதியார். Which of the following titles are related with Pandyas? பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. மீனவரும் பாண்டிய மன்னருக்கு கொடுத்த டைட்டில் தான். நெக்ஸ்ட்டு வில்லவர் வந்து சேர மன்னனோட டைட்டில். குடவரும் சேர மன்னனோட டைட்டில். பஞ்சவர் பாண்டிய மன்னனோட டைட்டில். ஆப்ஷன் 1 and 4 கரெக்ட். சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பராந்தகா 1, ராஜராஜா 1,
ராதாதிராஜா 1, குலோத்துங்கா 1. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியார் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். வைக்கம் சத்தியகிரகம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1924. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்போ 1920. நெக்ஸ்ட்டு கள்ளுக்கடை மறியல் எப்போ நடந்தது 1921. லீடர் ஆஃப் தி சென்னை காங்கிரஸ் கமிட்டி, சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக எப்போ இருந்தார் 1922. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அப்போ இதுதான் 2, ஃபஸ்ட்டு 2 இதுவும் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது 20க்கு அப்புறம் 21, 2க்கு அப்புறம் 3 வரும். ஸோ இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு 22ல் லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி, லாஸ்ட்டாக வைக்கம் சத்தியகிரகம். நெக்ஸ்ட் த ஸ்டூப்பா அட் அமராவதி இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட். அமராவதியில் உள்ள ஸ்டூப்பி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. அது திராவிட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைப்ஸோட பிளேஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேட்ச் பண்ணோம். காரோ ட்ரைப்ஸ் எங்கன்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் 1 தான், குக்கி ட்ரைப் மிசோரம் 2, தோடாஸ் தமிழ்நாடு, மிரி அருணாச்சல் பிரதேஷ் 1, 2, 3, 4 ஆப்ஷன் சி. மேட்ச் த ஃபாலோயிங் புக்ஸ் வித் தியர் ஆத்தர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த கரெக்ட் ஆர்டர். ஸோ புக்ஸ் அண்ட் ஒரு சைடு ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஸோ உலகம் சுற்றும் தமிழன், ஸோ அந்த புக்கோட ஆத்தர் பார்த்திங்கன்னா கருப்பன் அவர்கள், ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு ஞானரதம், ஸோ அதுக்கு தேசிய கவி அவங்க தான் ஆத்தர் 1. தண்ணீரோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் 2. என் கதை, ஸோ ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கம் அவர்கள். அப்போ இங்கே 3, 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்டு. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழல் தாங்கல், ஸோ அது யாருக்கு ஆரம்பிச்சதுன்னு ஸ்டார்ட் பண்ணது வைகுண்ட சுவாமி அவர்கள். ஸோ இது கரெக்டான பேர் தான். ஹிந்து ப்ரோக்ரஸிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி, ஹிந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம், ஸோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பிள்ளை. ஆனால் இங்கே ராஜாராம் மோகன் ராய் கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. சமரச சன்மார்க்க சங்கம் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சிருச்சு 2 தப்பு, 1, 3 கரெக்ட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யாருன்னு கேட்குறாங்க, நாகம்மை மற்றும் கண்ணம்மாள், இவங்க 2 பேரும். ஃபைன் இன்காம்பேக்டிபிள் பேர் இன் த ஃபாலோயிங். பொருந்தா இணையை காண்க. ஸோ பொருந்தா இணை எதுன்னு பார்க்கணும். பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயகம் பிள்ளை கரெக்டான பேர். சுகுணசுந்தரி, ஸோ இதோட மேட்ச் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை, இது தவறு. கமலாம்பல் சரித்திரம் ராஜமையர், ஓகேங்களா, இது கரெக்டு. பத்மாவதி சரித்திரம் மாதவையா, இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளை பற்றி உண்மையான கருத்து இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீ ஸ்டார்டட் த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இன் 1865, இது கரெக்டு. ஹி வாஸ் அகைன்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டம், கரெக்டு. ஹி எஸ்டாப்ளிஷ் சத்ய தர்மசாலை இன் 1867. ஸோ எல்லாமே கரெக்டான ஆப்ஷன் சி. Next, Gandhiji established as Ashrama Sabarmati. Likewise, an ashram was established in Tamil Nadu by Rajaji. Where was it established? காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினான்னு கேட்டிருக்காங்க, திருச்செங்கோடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திணை கொடுத்துருக்காங்க, அதோட கடவுள் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணோம். இது பேசிக் கொஷின் தான். ஸோ குறிஞ்சி திணையோட கடவுள் முருகன் 2. நெக்ஸ்ட்டு முல்லை திணையோட கடவுள் திருமால் 4. நெக்ஸ்ட்டு மருதம்க்கு என்ன வரும், இந்திரா 3. பாலைக்கு காளி 2, 4, 3, 1 ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஒரு பக்கம் பெயர் அவங்களுக்கு தொடர்புடையதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சுவாமி சகஜானந்தா. ஸோ இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? நந்தனார் கல்விக் கழகம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு எம்சி ராஜா, அவங்க ஒப்ரஸ் ஹிந்துங்கிற ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1. பண்டிட் அயோத்திதாசர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழன் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2. வீரசலிங்கம், இவங்க என்ன பண்ணாங்கன்னா த விடோஸ் ஹோம், ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணாங்க. 4. 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. டியூரிங் த ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள். Next question, which of the following statements are true in respect of Dr. முத்துலக்ஷ்மி ரெட்டி? டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். இது தவறு. பட்டம் பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த்பாய் கோபால்ராவ் ஜோஷி அப்படிங்கிற ஒரு விமன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறு. நெக்ஸ்ட் கொஷின், ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர். இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர். இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சட்டசபையில் முதல் பெண் தலைவர். இதுவும் கரெக்டு. 1 மட்டும் ராங். ஆப்ஷன் 2, 3, 4. On April 10, 1802, the Great Trigonometrical Survey of India commenced its work from dash city. இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 ஆண்டு எந்த நகரில் தனது ஆய்வினை தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் டு இஸ்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா URSC, UR ராவ் சேட்டிலைட் சென்டர் இது. ஸோ சேட்டிலைட் சென்டர்னால் இது இஸ்ரோவோட சேட்டிலைட் சென்டர். ITTP அப்படிங்கிறது இஸ்ரோ டெக்னிக்கல் ட்ரெயினிங் ப்ரோக்ராம். ஸோ TT இருக்குது, டெக்னிக்கல் ட்ரைனிங். ஸோ இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 4. ஸ்பார்க்குங்கிறது இஸ்ரோவோட வெர்ச்சுவல் மியூசியம். 1. யுவிகாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இது 3, 2, 4, 1, 3. 50% ஆஃப் இந்தியாஸ் புவர் பீப்புள் லைவ் இன் விச் ஃபாலோயிங் ஸ்டேட்? இந்தியாவில் 50% ஏழை மக்கள் கீழ்கண்ட மாநிலங்களில் வாழ்கிறார்கள். ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட். 1. In which year E.V. ராமசாமி became the chairman of ஈரோடு municipality? எந்த வருடம் E.V. ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? 1917. ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. In which field the colonial regime followed downward filtration theory? எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியதுன்னா கல்விக் கொள்கை, எஜுகேஷனல் பாலிசி. Which of the following pairs are correctly matched? ஸோ எந்தெந்த பேர் வந்து கரெக்ட்லி மேட்ச்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி ஆஃப் ஜான்பூர். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபிரோஜா துக்ளக். ஓகே, இது கரெக்டு. சிட்டி ஆஃப் அகமதாபாத், அகமத் ஷா. சியான் உல் அப்தீன் அக்பர் ஆஃப் காஷ்மீர். இதையும் கரெக்டு. பட் ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனாஸ்டி வந்து ஹுசைன் ஷான் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா. அப்போ 1, 2, 3 தான் கரெக்டான ஆப்ஷன். ஹூ வாஸ் ரெகனைஸ்ட் ஆஸ் தி சக்சஸர் ஆஃப் சிவாஜி? சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தா போன்சேல் ஆஃப் நாக்பூர். நாக்பூரில் பான்சே. த ரைட்டிங் மெத்தட் ஆஃப் இண்டோ ஸ்கிரிப்ட். சிந்து சமவெளி எழுத்து முறை என்னன்னா வடமிருந்து இடமாகவும் இருக்கும், இடமிருந்து வலமாகவும் இருக்கும். ஆப்ஷன் டி. ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட எழுச்சி, அதுதான் அதோட பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. கோல் அப்ரைசிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர். இங்கே 4. சாந்தல் அப்ரைசிங் பால்பூர் 1. கோன்ஸ் அப்ரைசிங் ஒரிசா 2. அஹாம்ஸ் அப்ரைசிங் அசாம் 3. 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ.
நேம் த ஃபேமஸ் டான்சர் ஹூ crowned as கதக் கிங் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் கதக் நடன அரசன் என அழைக்கப்படும் நடன கலைஞரின் பெயர் சம்பு மகாராஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராம் மோகன் ராய் accepted the concept of God propounded by Upanishads. ராம் மோகன் ராய் உபனிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இதுவும் என்னது? கரெக்டு தான். சுவாமி தயானந்தா accepted the western ideas. இதுவும் கரெக்டு. சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்டனர். ஆப்ஷன் சியும் கரெக்டு. 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது தப்பு. ஆப்ஷன் 4 மட்டும் கரெக்ட் இல்லை. 1 2 3 கரெக்ட். ஏ. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கீழ்கண்டவைகளை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? பேட்டில் ஆஃப் சௌசா 1539. நெக்ஸ்ட்டு பாபரோட டெத் எப்போ? 1530. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் கனோஜ் 1540. நெக்ஸ்ட்டு டெத் ஆஃப் அக்பர் 1605. அப்போ ஃபஸ்ட்டு டெத் ஆஃப் அக்பர் தான் ஃபஸ்ட்டு வரும் 2. நெக்ஸ்ட் 1530க்கு அடுத்து 39 இது 1. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் கனோஜ், லாஸ்ட்டு டெத் ஆஃப் அக்பர் 2134. ஆப்ஷன் சி. த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் புத்திஸ்ட் ரைட்டர் இன் சான்ஸ்கிரிட் வாஸ். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோசர். நியூ அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த இயர். புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் வாஸ் ஸ்டார்டட் பை. குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக். சிவாஜி காட் ஹிம்செல்ஃப் காரனேட்டட் அட். சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரெய்கார். ஃபைண்ட் த நேம் ஆஃப் த ரூலர் ஹூ கேவ் பாண்டிச்சேரி டு ஃப்ரெஞ்ச். புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யாருன்னா ஷெர்கான் லோடி. ஃபாரிட் வாஸ் தி ஒரிஜினல் நேம் ஆஃப். பரீத்தின் உண்மையான பெயர் ஷெர்ஷா. த ரூலர்ஸ் ஆஃப் போபால் ஷாஜஹான் பேகம் அண்ட் சுல்தானா ஜெஹன் பேகம் ப்ரொவைடட் மானிட்டரி சப்போர்ட் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஏஷியன் சைட். போபால் அரசியர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தானா ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்டூபி. இன் விச் ஒன் டிஸ்கிரைப்ஸ் தி சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறதுனா தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்ஸில் இருக்க ஃபேமஸான டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணணும். அஸ்ஸாம்னா மாஷன், ஆந்திர பிரதேஷ்னா பூனம், மத்திய பிரதேஷ் ஜும், கேரளா போடு. 2 3 4 1. ஃபைண்ட் அவுட் த ராங் ரூல்ஸ் ஆஃப் த நேஷ்னல் ஃப்ளாக். நேஷ்னல் ஃப்ளாகை பற்றின தப்பான ரூல் இங்கே ஒன்று இருக்குது. அது என்னென்னு ஃபைண்ட் பண்ணோம். த நேஷ்னல் ஃப்ளாக் ஷுட் பி ரைஸ்ட் அண்ட் லோயர்ட் கேர்ஃபுல்லி. தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும். இது சரிதான். வி மஸ்ட் லோயர் இட் பிஃபோர் சன்செட். சூரிய மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும். இதுவும் சரி. நோ அதர் ஃப்ளாக் ஷுட் பி பிளேஸ்ட் ஹையர் தேன் இட். நாட் ஷுட் எனி ஃப்ளாக் பி பிளேஸ்ட் இன் இட்ஸ் லெஃப்ட். இது தவறு. நெக்ஸ்ட்டு வி மஸ்ட் ஸ்டாண்ட் இன் அட்டென்ஷன் வைல் த ஃப்ளாக் இஸ் ஹோஸ்டட். இது சரி. அப்போ சி தான் ஆப்ஷன். வேர் வாஸ் த 4th வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு. 4வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா டர்பன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ரிலேட்டடான இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரதா சட்டம் எப்போ வந்தது? 1929. ஆப்ஷன் 4. ஈக்குவல் பே ஆக்ட் பார்த்திங்கன்னா 1976. ஸோ ஆப்ஷன் 2. பிளாக் போர்ட் ஆக்ட் 1992. 120 பாயிண்ட் ப்ரோக்ராம் யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். 3 4 2 1 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன். ஸோ மேட்ச் பண்ணும். பானிபட் போர் எப்போ நடந்ததுன்னா 1526. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு காக்ரா போர் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1529. ஆப்ஷன் 3. கான்வா போர் எப்போ நடந்ததுன்னா 1527. 1. சந்தேரி போர் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1528. 2 4 3 1 2.
ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட இயர் கொடுத்துருக்காங்க. நாம் அதை மேட்ச் பண்ணணும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இயர் பார்த்திங்கன்னா 1929. ஆப்ஷன் 2. ஹிந்து ரிலீஜியஸ் எடோவ்மெண்ட் ஆக்ட், ஹிந்து அறநிலை சட்டம் அந்த இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1926. 3. ஆந்திரா யூனிவர்சிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1925. ஆப்ஷன் 4. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட் 1924. 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். In Rigvedic period, warrior art taught to the princes of golden days are known as. ரிக்வேத காலத்தில் அரசகுமார்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தனுர்வேதம். Which monument depicted the similarity between Prayak literature and Dravida literature? பிராகிருத் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிசியார் கல்வெட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. டோட்டலாக மோர் தேன் 200 கொஷின்ஸ் இருக்குது. 2 பார்ட்லேயுமே ஹிஸ்ட்ரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க 2 வீடியோஸும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.